ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்மிதா ஸ்லைஸ். நான் இங்கே ஷேர் பண்ண போகிற ஸ்டோரிஸ் ஸ்மால் லைஃப் ஸ்டோரிஸ். ஆனால் உங்கள் ஹார்ட்டை டீப்பாக டச் பண்ணணும்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி காட் சென்ட் அன் ஏஞ்சல். கமான் கைஸ், லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. ஒரு பொண்ணு இருந்தால் வெளியே இருந்து பார்த்தா அவளோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். எவ்ரி திங் பர்ஃபெக்ட்னு ஃபீல் ஆகும். பட் அவளுக்கு தான் தெரியும் அவள் லைஃப்பில் எவ்வளோ சேலஞ்சிங்காக வாழ்ந்துட்டுருக்கா, எவ்வளோ போராட்டத்தோடு அவள் வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்றது அவளுக்கு மட்டுமே தெரிஞ்சது. சின்ன வயசுலேருந்து அவளுக்கு நிஜமாகவே சந்தோஷம்னா என்னென்னு கூட ஃபீல் பண்ணவே அவளுக்கு தெரிஞ்சதில்லை. ஏன்னா அவ்வளோ லைஃப்பில் அவ்வளோட போராட்டத்துலேயே அவள் வாழ்ந்துட்டு இருந்தவள். அவளோட லைஃப் அவளுக்கானதே இல்லை, அவளுக்கு ஃபேமிலிக்காக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கா இது வரைக்குமே. அவளோட சிரிப்பு ஒரு நடிப்பாகவே இருந்துச்சு. அவளோட சைலன்ஸ் ஒரு வலியான ஒரு மாஸ்காக மாறுச்சு. அவளுக்கு எ எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவளே தான் ஹேண்டில் பண்ணுவாள். அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாள். அவளை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் யாருக்கிட்டேயுமே அவள் ஓப்பன் அப் ஆக மாட்டாள். நைட்டில் ரொம்ப தனிமையில் இருக்கும்போது அவள் நினச்சிட்டு அவள் இருட்டிலேயே அழுது அவளோட வலிகளை தீர்த்துக்குவாள். அந்த இருட்டு தான் அவளுக்கான நிம்மதி. ஒரு நாள் காடு கிட்ட அவ கேட்டா, கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை தரீங்க? என்னால் தாங்கவே முடியல. நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். இனிமேல் இதுக்கு மேலே என்னால் போராட முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அப்போ தான் அவன் லைஃப்பில் ஒரு ஃப்ரெண்டு இன்ட்ரூவ் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அவங்க ஜஸ்ட் ஒரு ஹாய் பைன்னு ஆரம்பித்தாங்க. ஸ்லோவாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அழகான பூ போல் மலர ஆரம்பிச்சது. ஃபஸ்ட் டைம் அவளுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது, நான் தனியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ண ஆரம்பித்தா. ஏன்னா அவள் லைஃப்பில் வந்த அந்த ஃப்ரெண்டு அவளுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அவள் ஒரு தப்பான ஒரு முடிவு எடுக்க போதெல்லாம் அவள் ஃப்ரெண்டு முன்னாடி இது தப்பு, நீ இந்த வழியில் போனேன்னா நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு சாஃப்டாக சொல்லுவான். அதே நேரத்தில் ஸ்ட்ரெயிட் அண்ட் கிளியராகவும் அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லி அவள் ஒரு நல்ல கைட் பண்ண ஆரம்பித்தாள். அவள் கன்ஃபியூஸ்டாக இருக்கும் போதும் அவள் ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவளோட லைஃப்பில் எதனா நினச்சி அவள் உடஞ்சி அவள் அழுக போகிற அந்த தருணத்துலேயும் அவள் ஃப்ரெண்டு இப்படியே அழுதுட்டு இருந்தா, லைஃப்பில் இன்னும் போகக்கூடிய தூரம் நிறையா இருக்குது, இப்படியே உட்காந்து அழுதுட்டு இருந்தா என்ன பண்ணுறது, வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவளை ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ண உடைய பர்சனாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சொல்லப்போனால் அவளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி, அவள் கஷ்ட நேரத்தில் ஒரு துணையாக நிற்கக்கூடிய ஒரு பர்சன். அந்த மாதிரி அவள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவள் லைஃப்பும் ரொம்ப அழகாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் அவளுக்கு புரிஞ்சுது, அவளோட லைஃப்பை மாற்றின அந்த ஃப்ரெண்டு யார் தெரியுமா? டெய்லியும் அவள் கடவுள்கிட்ட அழுது கேட்டுட்டு இருந்தால, எனக்கு யாருமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன், இதுக்கு மேலே எனக்கு போராட முடியல அப்படின்னு டெய்லி அவள் கடவுள்கிட்ட அழுதுட்டு இருந்தால, கடவுள் அவள் லைஃப்பில் டைரெக்டாக வரல. ஆனால் அவர் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு ஏஞ்சல் அவர் அனுப்பிச்சுட்ருக்காரு. அந்த ஏஞ்சல்னால் அவளுக்கு கிடைச்ச அந்த ஃப்ரெண்டு. நம்ம லைஃப்லேயும் நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் யார் வேணாலும் இருக்கலாம் கைஸ். லைக் நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம், சோல்மேட்டாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க தான் நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு ஏஞ்சலாக அப்பேர் ஆவாங்க அந்த கஷ்டமான நேரத்தில். நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு கஷ்டமான தருணத்தில் உட்காந்துட்ருக்க போது சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க வருவாங்க, பேசுவாங்க, அதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆன்சராக மாற ஆரம்பிக்கும். நம்ம உடஞ்சி போய் அழுகிற நேரத்துலையும் ஒரு பர்சன் வருவாங்க, கரெக்டாக அந்த நேரத்தில் நம்மளை கைட் பண்ணி நம்ம சப்போர்ட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கடவுள் எப்பொழுதும் நம்ம கூட தான் இருக்கார் கைஸ். அவர் எப்பொழுதுமே நம்மளை கைவிட்டதே கிடையாது. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் இப்படி ஒரு ஏஞ்சல் இருக்காங்களா? அப்படி இருந்தாங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோரி உங்கள் ஹார்ட்டை கனெக்ட் ஆனால் ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்மிதா ஸ்லைஸை, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் யுவர் ஸ்மிதா. நெக்ஸ்ட் ஸ்லைஸில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே டியூன் இன் ஸ்மிதா ஸ்லைஸ். பாய் காய்ஸ்.